ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சில் பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆடி மாத பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 17/7/2025 உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த மாதம் வந்து பிறக்குது. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதம் வந்து நல்ல அற்புதமான மாதம் தான். பொதுவாக உங்களுக்கு கிரக நிலைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பொதுவாகவே நல்லா இருக்குது. கோச்சாரத்தில் பொதுவாகவே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதமும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதம் வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம், நல்ல நியூஸு, குட் நியூஸு உங்களுக்கு ஃபேவராக வரதுக்குண்டான அமைப்புகள்லாம் இருக்குங்க. பொருளாதார ரீதியாக உயர்வு இருக்குது. எதிர்பாராத வகையில் காசு பணம் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்துருக்கே மாட்டீங்க. ஆனால் அந்த பணம் உங்களுக்கு வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி அஷ்டமாதிபதி 7ஆம் இடத்துல இருக்கார். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாக்குவாதங்கள் இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை மட்டும் தவிர்த்துருங்க. தேவையில்லாத பயமோ அல்லது மன உளைச்சலோ வரும். ஆனால் அந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் தான் ஓவர் கம் பண்ணி வரணும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால வெளியூர் வெளிமாநிலம் பயணங்கள் அதிகமாக இருக்கும். இந்த மாதம் நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி போகக்கூடியது. ஒரு சிலருக்குலாம் வந்து ஃபாரினில் ஜாப் கிடைக்கிறதுலாம் இந்த மாதம் கிடைக்கும். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு அப்படின்னா ஆடி மாதம் எதுவுமே செய்ய வேண்டாம்னு வீட்டில் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்காதீங்க. ஆடி மாதம் செஞ்சால் ஆடிலாம் போக மாட்டீங்க. எல்லா வாய்ப்புகளும் நல்ல வாய்ப்புகள் தான். ஒரு வாய்ப்பு வரதே பெருசு. அதனால் ஒன்ஸ் ஒரு தடவை ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி வருமானு சொல்லவே முடியாது. அதனால் கிரகங்கள் நல்லா இருக்கும்போது ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்க்கும். அதை கரெக்டாக பிடிச்சிட்டிங்க அப்படின்னா மேலே ஏறி நீங்கள் கட்டாயம் வந்துடுவீங்க. சக்ஸஸ் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் உறுதி செய்யப்பட்டது. ஸோ இதனால் இந்த மாதம் வருது இந்த தள்ளி போடலாம் அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. மாதங்களில் எல்லா மாதமுமே நல்ல மாதம் தான். அதனால் இது என்னென்னா ஃபாரின் போகிறதுக்கு நிறைய பேத்துக்கு வந்து வாய்ப்புகள் வரும். ஏன்னா 12ஆம் இடத்தை வந்து பார்க்குறாரு உங்களுக்கு குரு. அது வந்து 26ஆம் தேதி சுக்கிரன் வேற 6ஆம் இடத்துக்கு வராரு. அதாவது உங்களுக்கு 5 கூடையவர் 6ல் வராரு. அதனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் தான் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவர். 5 கூடையவரும் சரி 10 கூடையவரும் சரி அவரே வந்து 6ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால தான் உங்கள் மனசில் என்ன விருப்பமோ அந்த இடத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கும். இப்போ வேறு கம்பெனியில், இப்போ ஒரு சாதாரண கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கீங்க, ஒரு சின்ன கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கீங்க. உங்களோட ட்ரீம் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்கணுன்னு இருந்தால் அதுலேருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் ஒரு சின்ன வேலையாக இருந்தால் கூட டக்குன்னு அதை மூவ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸை கொடுத்துரும். நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனில் போய் உட்கார முடியும். அது வந்து இந்த மாதம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க. பாதகாதிபதி உங்களுக்கு செவ்வாய். அவர் வந்து உங்களுடைய ராசியாதிபதி சனியோடைய பார்வை இருக்குது. யாருக்காவது உங்களுடைய சுய ஜாதகம் பர்த் ஹாரோஸ்கோப் இருக்கு இல்லைங்களா, அதில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறது, ஒருவரை ஒருவர் பார்த்து இருக்கிறது, இந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா இப்போது கோச்சாரத்தில் சனியும் செவ்வாயும் பார்க்குது. இந்த காலகட்டங்கள் அதாவது 29 ஜூலை 29 வந்து சனி வந்து கன்னி ராசிக்கு வராரு. அந்த டைமில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப பொறுமையாக வந்து எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணணும். இங்கே பாருங்கள், உங்களைய டென்ஷன் படுத்துறதுக்கு எங்கேயா இருந்து வருவாங்க. நீங்கள் எல்லா விஷயத்தையும் கூலாக ஹேண்டில் பண்ணிகிட்டே இருப்பீங்க. பட் ஆனால் என்னென்னா டென்ஷன் படுது எனக்குன்னே வருவாங்களா அப்படி வடிவேல் காமெடி இருக்குல்ல, அதே மாதிரியே இந்த மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப நிறுத்தி நிதானமாக பொறுமையாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுங்கள். வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. செவ்வாய் 4ஆம் அதிபதி சனி அதை பார்க்குறாரு. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக போங்க. உங்கள் மேலே மிஸ்டேக் இல்லைனாலும் ஆப்போசிட்டில் வரவங்க ட்ரிங்க்ஸை போட்டு வந்து உங்கள் மேலே வந்து ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அதே மாதிரி பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை யூட்ரஸ் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி அந்த மாதவிடாய் கோளாறுகள் இந்த மாதம் வந்து கொஞ்சம் அதிகமாக வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. 10ஆவதுக்கு அஷ்டமாதிபதி சூரியன் வேற 7ஆம் இடத்துக்கு வந்து உங்களுடைய ராசியை பார்த்துட்ருக்காரு. பொதுவாகவே ஒரு உத்தியோகமாக இருந்தாலும் சரிங்க, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல யோகம் இருக்குது. சூரியனும் புதனும் 7ஆம் இடத்துல சேர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால எல்லாத்தையுமே நல்ல நிர்வகிக்க திறன் இந்த மாதம் பளிச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. பொதுவாகவே நல்ல நிர்வாக திறமை இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இந்த மாதம் கூடுதலாக இருக்குன்னு சொல்லுறேன். பொதுவாகவே உங்களுக்கு நிர்வாகத்திறமை ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு கூடுதலாக இருக்குன்னு சொல்கிறேங்க. இப்போது புதனும் சூரியனும் வந்து உங்களுடைய ராசியை பார்க்குது 7ல் இருக்குது. அதனால் இப்போது நீங்கள் ஒரு ஜாபில் இருக்கீங்க. பட் ஆனால் வந்து உங்களோட ஒர்க்கை வந்து ரெகக்னைஸ் பண்ணலை, உங்களுடைய திறமையை வந்து யாரும் பாராட்டலை அப்படின்னா கூட இந்த மாதம் அது வந்து பளிச்சுன்னு தெரிய போகுது. உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும். தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது.
தொழில் வேறு பக்கம் மாற்றுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. தொழிலில் வந்து புதுசாக விஷயங்கள்லாம் நடக்கும். தொழில் மூலிமா நல்ல வருமானங்கள் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. பொதுவாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸாக இருந்தாலும், அதாவது தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய மாதம் தான் இந்த மாதங்க. நிறைய வாய்ப்புகள் புதுசு புதுசாக வரும். நல்ல காசு பணம் பார்க்கக்கூடியது, நல்ல லாபங்கள் பார்க்கக்கூடிய மாதமாக தான் இது இருக்குது. லாபஸ்தானாதிபதி செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்காங்க. பொதுவாக செவ்வாய் கன்னிக்கு வர்றது நல்லதில்லை. கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் சொல்லுவாங்க. அது உங்களுக்கு பொருந்தாது, நீங்கள் கவலைப்படாதீங்க. பொதுவாகவே இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி வந்து இந்த கேட்ரிங் சம்மந்தப்பட்டவங்க, இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டவங்க, இவங்களுக்கெல்லாம் மிக மிக சூப்பராக இருக்குங்க. இது வந்து நிறைய காசு பணம் பார்க்குறது, இதெல்லாம் இந்த மாதம் வந்து நிறைய உங்களுக்கு காசு பணம் வரப்போகுதுங்க. இந்த பொதுவாகவே சூரியன் வந்து அஷ்டமாதிபதியாக இருக்கனால 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். நான் வந்து மகர ராசிக்கு கண்டினியூஸாக என்ன சொல்கிறேன்னா, கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆல்ரெடி கேது வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்குது. அஷ்டமஸ்தானங்கிறது வந்து பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம். ஸோ அதனால் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. கூடுதலாக இந்த மாதம் வந்து 7ஆம் இடத்துக்கே சூரியன் இருக்கார், அதாவது அஷ்டமாதிபதி இருக்கார். அது இல்லாமல் புதன் வந்து 6 குடையராக இருக்கிறார். அதனால் கணவருக்கு மருத்துவ செலவு, சிறு சிறு மருத்துவ செலவுகள் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. அவர் கூட வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு பொறுமையாக போகிறது நல்லது. நீங்கள் சொல்லாதீங்க உடனே, ஏன் நாங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுமான்னு சொல்லாதீங்க. பொதுவாகவே மகர ராசிக்காரங்க, அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய லைஃப் பார்ட்னர்கிட்ட ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. ராகு 2ஆம் இடத்துல இருக்குது. அதனால் நீங்கள் சாதாரணமாக ஒரு விஷயத்தை பேசும்போது அது கூட என்னை வந்து ஹர்ட் பண்ணிருச்சு, நீ எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பார்ட்னர் வந்து உங்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் திட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் என்னென்னா இதெல்லாம் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் கிராஸ் ஆயிரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொதுவாக 3ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய சனி நீங்கள் என்ன விஷயங்கள் செய்கிறீங்கனாலும் அந்த விஷயத்துக்கு சக்ஸஸை கொடுத்துருவார். சனி வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கனால நல்ல நீங்கள் தொட்டதெல்லாமே வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் வந்து குரு கூட சேர்றதுனால நீங்கள் என்ன பண்ணுங்க, அப்படி யாருக்காவது குரு திசை நடக்குது அப்படின்னா கஜலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி வியாழக்கிழமை சிவன் கோவிலில் போய் 63 நாயன்மார்கள் வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்னும் கூடுதலான சிறப்பான பலன்களை கொடுக்கும். வெள்ளிக்கிழமை கஜலட்சுமி வழிபாடு இந்த 4 வெள்ளிக்கிழமை பண்ணுங்கள். 5ஆவது வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு கும்பிடுங்க. உங்களால் முடியல அப்படின்னா யார் கும்பிடுறாங்களோ அவங்க வீட்டில் போய் கலந்துக்கங்க, அதுவே போதுமானது. அதே மாதிரி வியாழக்கிழமை 63 நாயன்மார்கள் வழிபாடு பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப நல்ல சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தில் வந்து அம்மனுடைய வளகாப்பில் கலந்துக்கங்க. பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுங்க, அம்மனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க. இதெல்லாம் உங்களோட வாழ்க்கையில் இன்னும் நல்ல சிறப்பான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். நம்ம எவ்வளோதான் முயற்சிகள் பண்ணாலும் சரி, நிறைய விஷயங்கள் செஞ்சாலுமே கடவுளுடைய அனுகிரகம் இருக்கும்போது இன்னும் நம்ம வந்து 100 ரூபா எதிர்பார்த்தோம்னா அந்த இடத்துல 1000 ரூபா கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதாவது நம்ம ஒரு எஃபர்ட்ஸ் போடுறோம், கடவுளோட பிளெஸிங்கும் இருக்கும்போது அது இன்னும் சிறப்பான பலன்களாக நமக்கு வந்து சேரும். அதுக்காக தான் சொல்கிறது. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் படிப்பில் ரொம்ப நல்லா இருக்கும். படிப்பில் நல்ல ஆர்வம், முன்பை விட நல்ல ஞாபக சக்தி, திறமைகள்லாம் வளர்ந்து நல்ல ரேங்க் எடுக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி படித்து முடித்தவங்களாம் வந்து நல்ல வேலைக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. உயர்கல்வியில் நிறைய சாதனையாளர்களாக வரதுக்கு உண்டான அமைப்பு, ஆராய்ச்சி படிக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். புதுசாக வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதத்தில் வந்து வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அரசாங்க துறையில் இருக்கிறவங்க லஞ்ச லாவண்யங்களை ஈடுபாடு பண்ணுறதெல்லாம் விட்டுருங்க, தவிர்த்துருங்க. இந்த 1 மாத காலகட்டத்தில் வந்து அதாவது அஷ்டமஸ்தானத்தில் வந்து கேது போது அஷ்டமாதிபதி சூரியனாகி 7ஆம் இடத்துல இருக்க உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். லஞ்ச லாவண்யங்கள் வாங்கி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் வரும். இதிலெல்லாம் நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. இந்த 1 மாத காலத்தில் ரொம்ப நேர்மையாகவும் இதாகவும் இருங்க. அப்போ தான் வந்து உங்களை யாராவது ட்ராப் பண்ணுறது கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கங்க. அரசியல்வாதிகளுக்கு தேவையில்லாத கெட்ட பேர், அவமானங்கள் வரும். சோஷியல் மீடியா, ப்ரெஸ் மீட் இதிலெல்லாம் ரொம்ப வார்த்தைகளை அளந்து பேசுங்க. அப்போ தான் வந்து உங்களுடைய பேர் கெட்டு போகாமல் இருக்கும். மற்றபடி மகர ராசிக்கு இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான மாதம் தான். நிறைய நல்ல பலன்கள் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.
ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பிரசராவ். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆடி மாத பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதம் வந்து 17/7/2025 மாலை 5:30க்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து இந்த மாதம் ஆடி மாதம் வந்து பிறக்குது. இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய ராசியிலே சுக்கிரன் இருக்கிறது இந்த மாதத்தில் ஒரு ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் 26ஆம் தேதி சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. உங்களுடைய ராசி அதிபதி 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. 2ஆம் இடம்ங்கிறதான் பணஸ்தானம். அதனால் இந்த மாதம் வந்து பொதுவாகவே ஆடி மாதம் வந்தால் ஆடி போயிடலாம் நீங்கள் நினைக்காதீங்க. நல்ல வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு உண்டு. குரு திசை யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்கெல்லாம் மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்க போகிறீங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து 11 கூடியவர் தான் 2ல் இருக்கார் உங்கள் ராசிக்கு. இப்போ ராசியாதிபதி அங்கே போய் சேரும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஜாக்பாட் தான். அதே மாதிரி யாருக்கெல்லாம் கடன் ரீதியாக ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ அந்த கடனுக்கும் இப்போ ஒரு வழிவகம், ஏதோ ஒரு சோர்ஸ் வந்து கடனை அடைக்கிறதோ அல்லது கடனில் பாதி தொகை கட்டாயம் வந்து செலுத்துகிறதோ உறுதியாக இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். ஆடி மாதம் உங்களுக்கு நிறைய விஷயங்களையும் நிறைய மாற்றங்களையும் நல்ல மாற்றங்களையும் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி 5ஆம் இடத்துல செவ்வாய் வந்து உங்களுக்கு இருக்குது. அதாவது இப்போ வரைக்கும் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதுக்கு 29ஆம் தேதி ஜூலை மாதம் 28, 29ஆம் தேதியில் செவ்வாய் வந்து பயிற்சி ஆகிறாரு கன்னி ராசிக்கு. பொதுவாகவே சில பேர் வருவாங்க, கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் காதில் போட்டுக்காதீங்க. என்ன அப்படின்னா, செவ்வாயும் சனியும் பார்வையிடுறாங்க. அப்போ வந்து என்னென்னா, உங்களுக்கு அந்த செவ்வாய் என்ன இதுக்குன்னா உங்கள் ராசிக்கு 7 குடையவர் 12 குடையவராக இருக்கார். அப்போ கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவுகள் அல்லது வந்து வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க. இதை தாண்டி உங்களுக்கு பெரிய விஷயங்கள்லாம் இல்லை. பொதுவாகவே உங்களுடைய ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கோச்சாரத்தில் எந்த கிரகச்சேர்க்கை உங்களுக்கு இருக்கோ, பிறப்பில் வந்து எந்த கிரகச்சேர்க்கை உங்களுக்கு இருக்கோ அதே கிரகச்சேர்க்கை கோச்சாரத்தில் வரும்போது நல்ல கிரகச்சேர்க்கையாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும், கெட்ட கிரகச்சேர்க்கையாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அப்போ இந்த மாதம் இந்த சனியும் செவ்வாயும் பார்க்கும்போது என்னென்னா, உங்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஃபஸ்ட்டு டைமே கிடைக்காம 2வது டைம் 3வது டைமு கிடைக்கும். ஆனால் கட்டாயம் கிடைக்கும். நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ, இங்கே பாருங்கள், நீங்கள் கடவுள் பார்த்துட்டு தான் இருக்கார். உங்களுக்கு ஒரு கெட்ட நேரம் அப்படின்னா அழுதுகிட்டு அப்படியே உட்காந்துற ஆள் கிடையாது ரிஷபராசிக்காரங்க. அதுக்குண்டான முயற்சிகளை மீண்டும் மீண்டும் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியவங்க. ஸோ அதனால் உங்களுடைய முக்கியமான தேவை அப்படிங்கிறது பணம். ஸோ அந்த பணம் கட்டாயம் வரும். அதுக்கு என்ன முயற்சி போடுறீங்களோ பலன் 5 மடங்காக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் 100 ரூபாய்க்கு ஒரு எஃபர்ட் போட்டிங்கன்னா 500 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி அமைப்பு இந்த மாதத்தில் இருக்குது. இது வந்து 26ஆம் தேதிக்கு மேலே நல்ல யோகமாக மாறும். ஜூலை 26க்கு மேலே என்னென்னா, உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் குருவோடு சேர்றாரு. இந்த குரு சுக்கிரன் இணைவு வந்து 2ஆம் இடத்துல இருக்குது. 2ஆம் இடம்ங்கிறது தான் வரவு ஸ்தானம், தனஸ்தானம்னு சொல்லக்கூடியது. நமக்கு பணம் வரது எல்லாமே 2ஆம் இடம். ஸோ அதனால் 2ஆம் இடத்துல சேரும்போது நல்ல காசு பணம் வரும். ஆனால் இன்னொரு விஷயத்துலேயும் ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்கள் குடும்ப நபர்கள்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடம்ங்கிறது அஷ்டமாதிபதியும் சேர்றதுனால அவங்க 2 பேரும் சேர்ந்து 8ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வரும். பொதுவாகவே ரிஷப ராசிக்கு காசு பணம் வரும்போது ஃபுல் ஃபோக்கஸ்டு அதிலேயே இருக்கும். ஆனால் இதில் என்னென்னா, குடும்பத்தை கவனிக்கும் போது சில விஷயங்கள் வந்து அசால்ட்டாக இருந்துருவீங்க. ஸோ காசு பணத்தை சம்பாதிக்கிறதுலேயே அதிக நேரத்தை செலவிடுறதுனால குடும்பத்தை கவனிச்சிக்க முடியாத ஒரு தன்மை ஏற்படுறதுக்கு இந்த மாதம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நீங்கள் கட்டாயம் பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். காசு பணம் சம்பாதிக்கிறது, பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை இதுதான். குடும்பத்தை பேலன்ஸ் பண்ண முடியாதது. ஆனால் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும், யாருக்காக சம்பாதிக்கிறீங்க? குடும்பத்துக்காக. அப்போ குடும்பத்துக்காக கட்டாயம் கொஞ்சமாவது நேரத்தை செலவிடுங்க. இதனால் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இந்த மாதம் வந்து எக்கனாமிக்கலாக பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய உயர்வு, ஒரு ஜாக்பாட் உறுதியாக உண்டு. அதே மாதிரி நிறைய மாற்றங்கள், பயணங்கள் எல்லாமே இருக்குது. சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கார். 4 கூடையவருங்கிறத பயணத்தை குறிக்கக்கூடியவர். உங்களுக்கு சூரியன் 4ஆம் அதிபதியாகி 3ஆம் இடத்துல இருக்கார். அப்போ நிறையா ட்ராவல், சிறு தூர பயணங்கள் அதிகமாக உண்டு. தொழில் விஷயமாவோ அல்லது உத்தியோக விஷயமாவோ நிறைய பயணங்களை மேற்கொள்கிற மாதிரி வரும். படிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, படித்து முடிச்சுட்டு எனக்கு வேலை கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களாம் இந்த டைம் ட்ரை பண்ணுங்கள், இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், ஒரு வேலை கிடச்சிரும். ஆடி மாதம் போய் ஜாயின் பண்ணுறதா நினைக்காதீங்க. ஆடி மாதம் பெருக்கு. ஆடி மாதத்தில் ஜாயின் பண்ணிட்டா ஆடி போயிடுவேன்னு நினைக்காதீங்க. கட்டாயம் உங்களுக்கு வரக்கூடிய
ஒரு வாய்ப்பை நல்லபடியாக நீங்கள் பயன்படுத்தணும். வாய்ப்புகள் வரதே பெருசு. எந்த வாய்ப்புகள் வந்தாலும் அதுக்கு நாள், நட்சத்திரம், நேரம் எல்லாம் பார்க்காதீங்க. அந்த வந்த வாய்ப்பை தக்க வச்சுக்கோங்க, அதை பிடிச்சிக்கோங்க, உங்களுடைய திறமைகளை காட்டுங்க. நீங்கள் முன்னேறி போயிட்டே இருப்பீங்க. உங்களுடைய ஆசை அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறிடும். தொழில் ரீதியாக புதுசாக நீங்கள் பார்ட்னர்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள். குரு உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்போ ராகுவும் 10ஆம் இடத்துல இருக்க நல்ல வளர்ச்சி. அது இல்லாமல் சுக்கிரனோட சேர்ந்த குரு தான் பார்வையிடுறாரு. அப்போ என்னென்னா பொருளாதார ரீதியாக, அதாவது தொழிலில் நிரந்தரமான வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. தொழிலில் புது புது முயற்சிகளை பண்ணுவீங்க. தொழிலுக்காக ஒரு வாகனங்கள் வாங்குறது, ஒரு இடம் வாங்குறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு காதல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்று பிரச்சனைகளே இப்போ இல்லைன்னா கட்டாயம் பிரச்சனைகள் வரும். இல்லை ஆல்ரெடி பிரச்சனையில் தான் போயிட்டுருக்குன்னா அது பிரேக்கப் ஆகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. 12 குடையவராக இருக்கார் உங்களுக்கு செவ்வாய். இங்கே சனி வேறு பார்த்துட்டு இருக்குது. இந்த சனி 6 குடையவராக இருக்கிறாரு. 9, 10 குடையவராக இருக்கார். பொதுவாகவே சனியும் செவ்வாயும் பார்க்குறது அந்த கிரகச்சேர்க்கை நல்ல கிரகச்சேர்க்கை இல்லைன்னு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த செவ்வாய் உங்களுக்கு 5ஆம் இடம்ங்கிறது காதல் குறிக்கக்கூடிய ஸ்தானம். 5ஆம் இடம்ங்கிறது நம்மளுடைய மனதுக்கு பிடித்த நபர்கள், அது காதலா அல்லது நண்பர்களா ஏதோ ஒன்று. ஆனால் அவங்களுடைய உறவுகள் கட்டாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுறது, பழகிறது எல்லாமே பண்ணுங்க. பொதுவாகவே இப்போ உங்கள் கையில் காசு இருக்குது அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்டு கேட்குறாங்க அப்படின்னா, அந்த பணம் நம்மளை விட்டு போயிட்டா, இந்த பணத்தை கொடுக்குற பணத்தை நீங்கள் லாஸ் பண்ணுறீங்க, அந்த லாஸ்னால உங்களுக்கு எந்த வித பாதிப்புமே இல்லை அப்படின்னா மட்டும்தான் கொடுக்கணும். இல்லை கொடுத்தீங்கன்னா பணமும் போகும், அந்த உறவும் போயிடும். அதனால் பணங்காசு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் இருக்கணும். இது உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லிட்டா அது 1 நாள் 2 நாள் வருத்தா, அதுக்கப்புறம் அது பிரச்சனையே இல்லாமல் ஆஸ் யூஷுவலாக அந்த உறவு போயிடும், நல்லபடியாக போயிடும். ஆனால் பணம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த உறவும் கட்டாகும், பணமும் போகும். இது நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் உறவுகள் விஷயத்தில். அதே மாதிரி கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 7 கூடையவரும் களத்திர காரகனும் ஒரே ஆளாக செவ்வாய் இருக்கார். அவர் 5ஆம் இடத்துக்கு வராரு. சனியோடைய பார்வை இருக்குது. இந்த ஆடி மாதம் பிரிஞ்சிருக்கிற மாதிரி நீங்கள் பிரிஞ்சு இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருந்தாலும் சரி, ஏதோ ஒரு ரீசன் சொல்லி கொஞ்ச நாள் கேப் விட்டு, அதாவது சண்டை சச்சரவுகள் வந்தால் அம்மா வீட்டுக்கு போயிடுறேன், கோயிலுக்கு போகிறேன், இந்த அம்மனுக்கு நான் விரதம் இருக்கிறேன், மௌன விரதம் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எதையாவது ஒன்று சொல்லி எஸ்கேப் ஆயிருங்க. அதுக்கப்புறம் இந்த செவ்வாய் சனியோடைய பார்வையிலேருந்து வெளியில் நல்லபடியாக இணக்கமான ஒரு சூழ்நிலை மறுபடியும் உருவாயிரும். ஆனால் இந்த காலகட்டத்தில் ஆர்கியூமெண்ட்டை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் அந்த மாதிரி வரதுக்கும், சேலரி இன்க்ரிமெண்ட் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. புதுசாக வேலை மாற்றங்கள் கிடைக்கும். நிறைய பேர் இந்த டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பிடித்த துறையில் பிடித்த இடத்துல வேலை பார்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாதம் இருக்குது. தொழிலுக்கு புது பார்ட்னர் வரதுக்கு உண்டானது. ஏற்கனவே இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸுக்குடைய பிரச்சனைகள் ஆகி பிரேக் ஆகி அவங்க வேறு பக்கம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. எங்கே ஒரு விஷயம் முறியுதோ அங்கேயே ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகும். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஜாக்பாட் அப்படின்னா குருவும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கிறது தான். லக்னாதிபதியும் 11ஆம் அதிபதியும் சேர்ந்துருக்கிறது. அதனால் கட்டாயம் ஒரு திடீர் அதிர்ஷ்டமும் ஐஸ்வர்யமும் இருக்கும். இதை நீங்கள் தக்க வச்சுக்கணும், இது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா ஒரு வழிபாடு இருக்குது. கஜலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். அதாவது வெள்ளிக்கிழமை கஜலட்சுமி வழிபாடு. கஜலட்சுமின்னா என்னென்னா, தாமரையில் உட்காந்துருப்பாங்க இல்லையா லக்ஷ்மி, அவங்களுக்கு பின்னாடி யானை தும்பிக்கையை தூக்கிட்டு இருக்கும், அதுதான் கஜலட்சுமி வழிபாடு. அந்த வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த ஃபோட்டோ இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள். பொதுவாகவே வியாழக்கிழமை குருவும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கனால வியாழக்கிழமை 63 நாயன்மார்கள் வழிபாடு பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை கஜலட்சுமி வழிபாடும், வியாழக்கிழமை 63 நாயன்மார்களையும் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரானது. உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு சேர்த்துரும். படிப்பில் நல்ல கெட்டிக்காரத்தனமாக படித்து நல்ல மார்க்கெல்லாம் எடுத்து முன்னேறக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான நேரம் மாதம் இந்த மாதம் இருக்குது. அதே மாதிரி படித்து முடிச்சுட்டு எனக்கு வேலை வேணும் அப்படின்னா
கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணணும், நீங்கள் ஒரு நல்ல எஃபர்ட் போடணும், அதுக்கு உண்டானது கிடைக்கும். படித்து இந்த யூபிஎஸ்சி சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வெயிட் பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ரிசல்ட் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. கவர்மெண்ட் ஜாப்பில் போகணும் அப்படின்னு ஒரு கனவோடு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வந்து ஏதாவது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன், ஒரு நல்ல லெட்டர் உங்களுக்கு கட்டாயம் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. காதல் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகளை கட்டாயம் மேற்கொள்கிற மாதிரி இருக்கும். நம்மளுடைய மனதுக்கு பிடித்த நபர்களே நம்மளை காயப்படுத்திட்டு போகிறாங்களேன்னு ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஆனால் எல்லாத்துலேருந்து நீங்கள் வெளியில் வர கற்றுக்கணும். பொதுவாகவே சனியோடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இருக்கனால கோச்சாரத்தில் 11ல் சனி இருக்கார். அதனால் பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வு, 11ல் சனி இருக்குது, நல்ல உயர்வு. ஆனால் மன ரீதியான நெருக்கடிகளையும் கொடுப்பாரு. அதனால் காசு பணம் வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்க செய்யும். அதை வந்து இயற்கைன்னு ஏற்றுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. 4ஆம் இடத்துல கேது இருக்குது. இதனால் வந்து அவருக்கு சர்ஜரி கண்டமோ, தாயாருடைய உடல்நிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்ஜரி கண்டமோ அல்லது தாயாரோருக்கு மருத்துவ செலவு உறுதியாக உண்டு. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க. பல்லு சார்ந்த பிரச்சனை, எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதனால் ரொம்ப மருத்துவம் அப்படிங்கிறது வந்து உடனே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்கள். இந்த மாதம் வந்து கொஞ்சம் மருத்துவ செலவு உறுதியாக இருக்குது. தன்வந்திரி பகவான் வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பெருமாள் வழிபாடும் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப உத்தமம். பொருளாதார ரீதியாக இந்த மாதம் நல்ல உங்களுக்கு உயர்வுகள் உண்டு. பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல அதிர்ஷ்டமான மாதம். இந்த மாதம் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. புது புது விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள். அது மூலிமா நல்ல காசு வருமானங்கள், நிரந்தர வருமானங்கள்லாம் கிடைக்கும். கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. பொதுவாகவே நீங்கள் ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இவ்வளோ நாளாக உங்களுக்கு இப்போ உங்கள் ஃபேமிலியிலேருந்து பெரியவங்களுடைய சப்போர்ட் கிடைக்காது. இப்போது அந்த சப்போர்ட்லாம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதத்துலேருந்து உங்களுடைய வளர்ச்சி நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் வந்து வீட்டில் வந்து நிறைய ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கூழ் ஊற்றுறதோ அல்லது அம்மன் வழிபாடு பண்ணுறதோ ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமாக உங்களுக்கு மாறுறதுக்கு உண்டானதும், நல்ல சகல விதமான சௌபாக்கியங்களும் வீட்டில் செழிப்பாகவும் இருக்கிறதுக்கு அந்த அம்மனுடைய வழிபாடு உறுதுணையாக இருக்கும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆடி மாத பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 16/7/2025 மாலை வந்து 6:30க்கு வந்து இந்த மாதம் வந்து பிறக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்குது. இந்த மாதம் ஆடி மாதம் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கனால கடக ராசியில் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கோ அல்லது மாட்டுத் தொழுவத்துக்கோ போய் பசுவுடன் கூடிய கன்றுக்கு குடிக்கிறதுக்கு ஜலம், அதே மாதிரி கோதுமை மாவில் வெல்லம் கலந்து கொடுக்கறது, மாட்டு தீவனங்கள் கொடுக்கறது, வைக்கப்புல், இந்த மாதிரி பச்சை புல்கள்லாம் வந்து அதுக்கு தீவனமாக கொடுக்கறது வந்து பரிகாரம். இதனால் இந்த ஒரு வருடம் முழுவதும் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக தட்டுப்பாடுகள் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் விபத்து கண்டங்கள், உயிர்கண்டங்கள் ஏற்படாமல் இருக்குங்க. இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு வளர்ச்சி தான். பொதுவாக சூரியன் 2 கூடையவர், வருமானத்தை குறிக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசியில் இருக்கார். நல்ல வருமானம்ங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. அது மட்டும் இல்லாமல் புதனும் உங்களுடைய ராசியில் தான் இருக்கார். புதன் வந்து திக்பலம் அடைகிற ராசியில் என்ன கிரகம், குருவும் புதனும் இருந்தால் திக்பலம். அப்போது ராசியில் ஒரு கிரகம் திக்பலமாக இருக்குது இந்த மாதம் பிறக்கும்போது. அப்போ வந்து புதன் உங்களுக்கு திக்பலமாக இருக்கனால துறை சார்ந்த ஒரு நிபுணத்துவ யோகம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கனால மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி. அது உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, நல்ல வளர்ச்சியை இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. அதே மாதிரி 11 கூடிய சுக்கிரன் 12ஆம் இடத்துல வராரு, குருவோடு வந்து சேர்றாரு. அப்போ வந்து என்னென்னா விரயம் அப்படிங்கிறது இருக்குது கட்டாயம். அது வந்து சுப விரயமாக மாறுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. இந்த மாதம் வந்து உங்களுக்கு லாபங்கள் வரும், வருமானங்கள் வரும், அதே நேரத்தில் ஒரு விரயமும் வரும். இந்த விரயத்தை நீங்களே பிளான் பண்ணிக்கோங்க, ஒரு சுப விரயமாக மாற்றுங்க. வரக்கூடிய பணத்தை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஒரு விஷயங்கள், வீடு வாங்குறது, நகை எடுக்கிறது, வாகனங்கள் வாங்குறது, இந்த மாதிரி ஒரு முதலீடு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்கள். எங்கே மேடம் வருமானம் வருது அப்படின்னு கேட்காதீங்க.
பண்ணாதீங்க. வரக்கூடிய வருமானத்தில் அதை கட்டாயம் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய், அதே மாதிரி 9ஆம் இடத்துல சனி இருக்கார் உங்களுக்கு. இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, செவ்வாய், 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ரெண்டும் சமசப்தமாக பார்வை இருக்குது. இது வந்து பெரிய வகையில் வந்து சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. உங்களுக்கு செவ்வாய் என்னென்னா 5 குடையவரும் 10 குடையவருமாக இருக்கிறாரு. ஸோ அதனால் தொழில் ரீதியாகவோ அல்லது வந்து உங்களுக்கு மனதுக்கு பிடித்த நபர்கள் மூலியமாகவோ ஏதாவது ஒரு சின்ன மன சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் விழிப்புணர்வோடு செயல்படுங்க. அஷ்டமத்தில் ராகு, 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் கேது இருந்தாலும் குடும்ப நபர்களுடைய பேச்சுக்கள், அதாவது குடும்ப நபர்கள்கிட்ட நீங்கள் பேசுகிறது இல்லை அவங்க பேசுகிறது பொறுமையாக கையாளணும். எதுவாக இருந்தாலும் உங்கள் கையில் தான் இருக்குது. பொதுவாகவே கடகராசிக்காரங்க நிறைய விஷயங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, அதே மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது, இது எல்லாமே இயல்பாக இருக்கும். பட் ஆனால் வந்து அது இயற்கைன்னு மாற்றிக்கங்க. நமக்கு இப்படித்தான் விதி அப்படிங்கிற மாதிரி மாற்றிக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பொதுவாகவே பூச நட்சத்திரமும் ஆயிலி நட்சத்திரமும் நல்ல கெட்டிக்காரங்க. நிறைய விஷயங்கள் கரெக்டாக மைண்டை யூஸ் பண்ணி நல்ல ப்ரெடிக்ஷனும் கொடுப்பீங்க. இதுதான் வரப்போகுதுன்னு உஷாராகவும் இருப்பீங்க. அந்த உஷாரான மைண்டை இந்த டைமில் யூஸ் பண்ணுங்கள். மிகப்பெரிய லெவலில் முன்னேறிடலாம். அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் இருக்குது. ஏதாவது ஒரு சுப நிகழ்வுகள் இருந்துச்சுன்னா ஆடி மாதம் அப்படின்னு தட்டி கழிக்காதீங்க. உங்களுடைய ராசி மாதமே ஆடி தான். அதனால் ஆடி மாதங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் யோக மாதம் தான். அது இல்லாமல் வருமானம்ங்கிறது இந்த மாதம் பல வகையிலேருந்து வரும். வெளிநாட்டுக்கு போகிறது, தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ அதிகமாக மிகப்பெரிய தூரத்துக்கு பயணம் போகிறது, அதாவது ஸ்மால் டிஸ்டன்ஸ் கிடையாது, ரொம்ப லாங். அதாவது போனால் இங்கேருந்து டெல்லி போகிறது, நார்த் சைடு போகிறது, அல்லது வந்து பார்த்திங்கன்னா நீண்ட தூர பிரயாணம்ங்கிறது வெளிநாட்டையும் குறிக்கும். அதனால் வெளிநாடு போகிறது, வேலையில் உத்தியோகத்தில் இருக்கவங்கெல்லாம் ஃபாரின் போகணுன்னு கனவாக இருக்கும் இல்லையா, அவங்கெல்லாம் இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள். ஆடி மாதம் வந்து ஏதாவது நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா அது ஆடி போயிடும். அப்போல்லாம் நீங்கள் செய்யாதீங்க. அதெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு நல்ல விஷயங்களை செய்யும்போது அது ஆடி பெருக்கும். ஸோ அதனால் நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யுங்க. கல்யாணத்தை தவிர கல்யாணம் ஒன்று தான் இருக்கணும் வாழ்க்கையில். ஆனால் தொழில் பல தொழில் இருக்கலாம். அதனால் வந்து நீங்கள் ஆடி மாதம் உங்களுக்கு ஒவ்வொரு வாய்ப்பும் வரக்கூடிய மாதம் வந்து இந்த மாதம் நல்லா இல்லை, இந்த நாள் நல்லா இல்லைன்னு தட்டி போகாதீங்க, தட்டி போட்டுறாதீங்க. வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து நீங்கள் விநாயகர் வழிபாடு பண்ணிங்கன்னா வருமானம், காசு, பணம், இதில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் கட்டாயம் தீர்க்கும். செவ்வாய்க்கிழமை அல்லது வந்து ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் தேங்காய் எண்ணெயில் வெள்ளருக்கு திரியை யூஸ் பண்ணி போடுங்க. இந்த காசு, பணம், வருமானம் வர தடை எல்லாத்தையுமே விநாயகருக்கு தீபம் போடுறதுனால அந்த காரிய தடைகள் எல்லாமே மாறி காரிய சித்திகள் ஆகும். வரக்கூடிய பணம் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். கடக ராசி, கடக லக்னம் கட்டாயம் இந்த பரிகாரம் செஞ்சு பாருங்கள். நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி சனி வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்குது. நல்ல நிறைய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. குரு 12லேருந்து உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்குது. உற்பத்தி சார்ந்த தொழில்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தொழில் ரீதியாக அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடிய டைம் உங்களுக்கு வந்துருச்சு. ஆனால் நீங்கள் வந்து இந்த அஷ்டமத்து சனி, அதே மாதிரி இந்த அஷ்டமத்து ராகு, 12ல் குரு மறைஞ்சிருக்கு, இது எல்லாத்தையுமே கட்டி ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க. நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அது கட்டாயம் பலிக்கும். கடவுள் பார்த்துட்ருக்காரு. கிரகங்கள் கட்டாயம் அது வேலையை செய்யும். ஆனால் அதுக்கு மீறி தெய்வ சக்தின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? தெய்வ சக்தி, தெய்வத்தை நம்ம எதுக்காக வணங்குறோம்? நம்ம கஷ்ட காலங்களில் நமக்கு உறுதுணையாக இருந்து நம்மளை வழி நடத்துறதுக்கு தான் தெய்வங்கள். ஸோ அந்த தெய்வம் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இந்த கஷ்டத்துலேயும் எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க அப்படிங்கிறத அந்த தெய்வம் கட்டாயம் உங்களை பார்த்துட்டு தான் இருக்குது. அதுக்கு உண்டான பலாபலன்கள் தானாக உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் அதனால் கவலையே படாதீங்க. நமக்கு இவ்வளோ தூரம் பாதிப்புகள் இருக்கே அப்படின்லாம் நீங்கள் கவலையே படாதீங்க. கைவிட்டு போனது, இழந்த விஷயங்கள் எல்லாமே மீண்டும் உங்களை தேடி வந்து கட்டாயம் சேரும். உங்களுக்கு வந்து குரு இப்போ மறைஞ்சிருக்காரு. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதத்தில் அதுக்குண்டான நல்ல நிகழ்வுகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி 7 சனி 9ல் இருக்கார். அதாவது தொலை தூரத்தில் இருந்து உங்களுக்கு இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வந்து இந்த மாதம் வந்து வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். 9ல் வந்து உங்களுக்கு சனி இருக்கார். அந்த 9க்கு திரிகோணம், அதாவது அதில் சூரியன் வரக்கூடிய மாதம் தான் இது. அதனால் என்னென்னா குலதெய்வ
குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு தடையாக இருக்கோ அந்த தடையை நீக்கி கொடுக்கும் உங்கள் குலதெய்வம். அதே மாதிரி திடீர்னு ஒரு நல்ல விஷயங்கள் அதிர்ஷ்டங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல காசு பணம், சேலரி இன்க்ரிமெண்ட்டு, வெளிநாடுகளுக்கு வேலை, இந்த மாதிரி அமைப்பு இருக்குது. உங்களுக்கு நல்ல ரெகக்னைஸ் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். பளிச்சுன்னு தெரிவிங்க, ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுவீங்க, அந்த அமைப்பெல்லாம் இருக்குது. உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ப்ரமோஷன், திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயங்கள் இது மாதிரிலாம் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி விஷயங்கள், நல்ல விஷயங்கள், அது மூலிமா நல்ல மன மகிழ்ச்சி அந்த மாதிரி நடக்கும். இந்த மாதம் வந்து நல்ல கிளவராக நடப்பீங்க. ஸ்மார்ட் மூவாக தான் இருக்கும் உங்களோடது. இதே மாதிரி நீங்கள் லைஃப் டைமாக பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது. 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய செவ்வாய் வந்து நிறைய அலைச்சல்களை கொடுப்பாரு. அதே நேரத்தில் முன்கோபத்தையும் கொடுப்பாரு. சகோதரனுடைய இளைய சகோதரனோ அல்லது சகோதரிகளுடைய வாக்குவாதங்கள் அல்லது அவங்கள நினச்சி ஒரு கவலைகள் உங்களுக்கு வந்து சேரும். பொதுவாகவே கடக ராசிக்கு இந்த மாதம் வந்து நல்லா இருக்குது. பட் ஆனால் கஷ்ட காலங்கள் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி வந்தால் ஆகணும். பொதுவாகவே நிறைய ஹெல்ப் பண்ணக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். அஷ்டமத்தில் ராகு போகிறனால ராகுவோடைய புத்தியோ அல்லது ராகுவோடைய திசையோ யாருக்காவது நடக்குதுன்னா கவனமாக இருங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. பொதுவாகவே நான் ஆண்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. பெண்களுக்கு வீட்டில் சமைக்கும்போது, இந்த மின் சாதனங்களை இயக்கும்போது கவனமாக இருங்க. சனி செவ்வாய் கோச்சாரத்தில் சேரும்போது ஜாதகத்திலே அந்த அமைப்பு இருந்தால் பாதிப்புகள் கூடுதலாக இருக்கும். ஒரு விதமான மன இறுக்கங்கள் வரும். குடும்பத்தில் வந்து நீங்கள் சொல்கிற விஷயங்களை கேட்க மாட்டாங்க. உங்களுடைய கருத்துக்கள் எதிர்கருத்துக்கள் வரும். கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடுகள், அதனால் பிரிகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரத்தான் செய்யும். பட் ஆனால் அது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி அதை தாண்டி வரத்தான் நீங்கள் செய்யணும். பொதுவாகவே கடக ராசிக்காரங்க குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் நிறைய அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய நபராகவும் இருப்பீங்க. அதே மாதிரியே இப்போவும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க. இந்த மாதம் வந்து நல்ல வருமானத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய முன்னேற்றங்களும் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது. ஆடி மாதம்ங்கிறதுனால அம்மன் வழிபாடு நல்ல சிறப்பாக பண்ணுங்கள். பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். குடும்பத்தோடைய சப்போர்ட் வாங்கிட்டு எல்லா விஷயங்களும் செய்யுங்க. எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட உங்கள் ஹஸ்பண்டுக்கிட்டேயோ குடும்ப பெண்கள் வந்து பொதுவாகவே கடகராசி பெண்கள் கல்யாணம் ஆனவங்களாக இருந்தாலும் சரி, ஆவாதவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் பெற்றோர்கள்கிட்டேயோ அல்லது கணவர்கள்கிட்டேயோ நீங்கள் வந்து சொல்ல முடியல, ஒரு விஷயத்த சொல்ல முடியலன்னா அந்த விஷயத்த செய்யவே கூடாது. அது வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணிக்கோங்க. சொல்ல முடியாத ஒரு விஷயத்த செய்யக்கூடாது. அது உங்களுக்கு டேஞ்சரை தான் கொடுக்கும். 2ஆம் இடத்துல கேது, 12ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வராரு. குரு சுக்கிரன் இணைவு பெண்களை பொறுத்த வரைக்கும் பேரை கெடுத்துவிடும். அதுவும் பெண்களுக்கு தான். அதுவும் குடும்ப நபர்களே, என்னடா அது நம்ம குடும்பத்தில் இருக்கோம், நம்மளையே புரிஞ்சுக்கலேங்கக்கூடிய மனநிலை, கஷ்டங்கள் எல்லாமே வந்து சேரும் உங்களுக்கு. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. பொதுவாகவே வந்து கவனத்தோடு செயல்பாடுங்க. வெளியில் போகிறது மாதிரி வர மாதிரி இருந்தால் இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள். மொபைல் ஃபோனில் மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமானது. இல்லைன்னா அதுவே ஒரு அவமான அசிங்கமோ அல்லது ஒரு பதட்டத்தையோ உருவாக்கிரும். அதனால் எங்கேயாவது முன்கூட்டி போகிறீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷனை சொல்லிவிட்டு நான் இங்கே போகிறேன், இவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்கள். ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் உண்டு. பொதுவாகவே அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கும் அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கும் நல்ல வளர்ச்சியை தான் இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கும். நல்ல காசு பணம், புது கான்ட்ராக்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான மாதமாக தான் இருக்கும். இது ஒரு அதிர்ஷ்டமான மாதம்தான். நீங்கள் என்ன முயற்சிகள் போட்டிங்களோ அது பல மடங்கு உங்களுக்கு கட்டாயம் நீங்கள் என்ன முயற்சிகள் போட்டிங்களோ அது பல மடங்காக கட்டாயம் உங்களுக்கு கிடைக்குங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பிரசரம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆடி மாத பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதம் எப்போ வருது அப்படின்னா 17/7/2025 உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த மாதம் வந்து பிறக்குது. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு 10ஆம் இடத்துல வந்து குருவும் சுக்கிரனும் சேர போகிறாங்க. அதாவது சுக்கிரன் வந்து 9ஆம் இடத்துல இவ்வளோ நாளாக இருந்துச்சு. 26 ஜூலை 26க்கு மேலே வந்து சுக்கிரன் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு வராரு. அப்போ 10ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கு. அதே மாதிரி 11ல் சூரியன் புதன், உங்களுடைய ராசி அதிபதி புதன் வந்து 11ஆம் இடத்துலையும், அதாவது 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம். அதே மாதிரி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 11ல். அது வந்து சூரியன் வந்து பொதுவாகவே சூரியன் வந்து 11ல் இருக்கிறது சகல தோஷமும் நிவர்த்தி.
பொதுவாக ஆடி மாதம் வந்தால் ஆடி போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் உங்களோட கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதம் வந்து ஒரு பவர்ஃபுல்லான மாதம். ஆடி மாதத்தில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் எப்போவுமே இருக்குது. ஏன்னா அது உங்களுடைய ராசிக்கு 11ஆ வருது. 11வது இடமாக வர்றதுனால ஆசை அபிலாசைகளை குறிக்கக்கூடிய மாதம் தான் வந்து உங்களுக்கு ஆடி மாதமாக இருக்கும். அதனால் எப்போவுமே ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்கும். பொதுவான பலன்கள் சொல்கிறதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக எல்லாத்துக்கும் பொருந்தாது. ஸோ நீங்கள் ஆடி மாதம் ஏதாவது உங்களுக்கு முக்கியமான நிகழ்வுகள், அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் கட்டாயம் தேடி வரும். மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த மாதம் கொஞ்சம் உங்களுக்கு நல்லாவே வருமானம் வரும். தொழில் மூலிமா செமையான லாபம். 10 கூடையவர் 11ல் இருக்கார். தொழில் மூலிமா உச்சமான லாபம் சொல்லலாம். தொட்டது எல்லாமே உங்களுக்கு பொண்ணு. நிறைய காசு பணம் வரக்கூடிய அமைப்புகள். ஆசை அபிலாசைகள் நீங்கள் என்னென்னலாம் ஆசைப்பட்டீங்களோ, உங்கள் பிஸ்னஸ் ரீதியாக எப்படிலாம் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கட்டாயம் டெவலப். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல வளர்ச்சி. 6 கூடைய சனி வந்து 7ஆம் இடத்துல திக்பலமாக இருக்காரு. உங்களுக்கு வந்து 6ஆம் இடத்தை குருவும் சுக்கிரனும் சேர்ந்து பார்க்குறாங்க. அதாவது சுக்கிரன் வந்து குரு கூட சேர்ந்து பார்க்கும்போது இன்னும் வந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் வரும். 9 குடையவராக இருக்கார் இல்லையா சுக்கிரன், அவர் வந்து 10ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துல குரு பார்வை இருக்குது. அப்போ சுக்கிரனும் சேரும்போது இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான பார்வையாக இருக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு திடீர்னு நல்ல ப்ரொமோஷன்ஸு, வெளிநாட்டில் வேலை, நீங்கள் நினச்ச லக்ஸூரியான லைஃப் இதெல்லாம் அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக நீங்கள் நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் இது நடக்காதா, இது நிறைவேறாதா அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து நிறைவேறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே வந்து ஆடி மாதம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான மாதம்தான். மற்ற ராசியை காட்டிலும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் கட்டாயம் இருக்கும். இவ்வளோ உங்களோட வாழ்க்கையிலே ரொம்ப நாளாக இது நமக்கு நடக்காதான்னு ஏங்கிட்டு இருந்த இந்த இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சூரியன் 11ல் வராருங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. இவ்வளோ நாளாக ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். கடைசி ஒரு வருஷம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இழந்திருப்பீங்க. மன இறுக்கம், வாழலாமா சாகலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நிலையெல்லாம் படிப்படியாக உங்களுக்கு மாறிட்டு தான் இருக்கும். இந்த சனியோடைய பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு இருக்கனால அப்பப்போ வந்து டென்ஷன் வரும். ஆனால் அது எல்லாமே கரைஞ்சு போயிடும். ஆஞ்சநேய வழிபாடு பண்ணிக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாகவே பொருளாதார ரீதியாக நிறைய மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள் இது எல்லாமே வரும். பிஸ்னஸ் ரீதியாக வந்து நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் தொடங்கணும்னு நினச்சிங்களோ அது எல்லாமே தொடங்க முடியும். அதே மாதிரி பிஸ்னஸில் நல்ல கேஷ் ஃப்ளோ வரும். நல்ல லாபங்கள் சம்பாதிக்கக்கூடிய மாதமாக தான் இது இருக்குது. அதே நேரத்தில் பிஸ்னஸுக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது. வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. அது வந்து தொழில் ரீதியாகவோ அல்லது உத்தியோக ரீதியாகவோ படிப்பு ரீதியாகவோ கட்டாயம் வந்து வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக நீங்கள் நினச்சிட்டு இருந்தது ஆசை அபிலாசைகள் உங்களுக்கு நல்ல ஒரு குட் நியூஸு. நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே இந்த மாதம் வந்து நிறைவேறக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உறுதியாக உண்டு. நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது வந்து செவ்வாய் வந்து உங்களுடைய, அதாவது எப்போ வராருன்னா 29 ஜூலை மந்த் வந்து உங்களுக்கு ஜூலை 29ஆம் தேதி செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு வராரு. வரும்போது என்னென்னா காசு பணம் ஒரு பக்கம் வரும், ஆசை அபிலாசைகள் ஒரு பக்கம் நிறைவேற போகுது. இதெல்லாம் இருக்கும்போது மமதை கூடாது, வாய்க்கு வந்ததை பேசக்கூடாது, கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும், அவ்வளோதான். பொதுவாகவே கன்னிராசிக்காரங்க நல்ல இன்டெலிஜென்ட்டு, புத்திசாலியானவங்க. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதுல உங்களுக்கு நிகராக எந்த ராசியுமே கிடையாது. 12 ராசிகளில் நல்ல பிஸ்னஸை டெவலப் பண்ணி கொண்டு போகிறது, ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து டெவலப் பண்ணி கொண்டு போகிறது, ஒரு விஷயத்தை வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை கட்டாயம் முடிச்சே தருவீங்க. அதுக்காக எந்த எல்லைக்கும் போய் எவ்வளோ வந்து பாடுபடணுமோ அந்த அளவுக்கு வந்து பாடுபட்டு அதை கட்டாயம் நிறைவேற்றிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்கள் தான் வந்து கன்னிராசிக்காரங்க. இந்த கன்னிராசிக்காரங்க வந்து நல்ல புத்தி சாதுரியம் அதிகமாக, பேச்சு திறமை, நல்ல அறிவாற்றல் இது எல்லாமே இருக்குது. இந்த செவ்வாய் வந்து 29ஆம் தேதி பயிற்சியாகி வராரு. இதனால் இப்போ வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறீங்கன்னா, சனி வந்து பார்க்குறாரு. உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் எந்த வகையிலையாவது தொடர்பு இருக்குது அப்படின்னா கோச்சாரத்தில் சமசப்தமாக 2 பேரும் பார்க்குறாங்க. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், சனியும் செவ்வாயும் சேரக்கூடியது, செவ்வாயும் ஒருவர் பார்த்து கொள்வது நல்லதல்ல நல்லதல்ல நல்லதல்ல. அதனால் இந்த பார்வை இருக்கும் வரை நீங்கள் என்ன செய்யணும், 1 மாத காலமாக நாவடக்கம் வேணும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து பொறுமையாக செய்யுங்க, நிறுத்தி நிதானமாக செய்யுங்க. ஒரு விஷயம் வந்து நார்மலாக இருந்து செய்கிறத நீங்கள் என்னென்னா ட்ரையல் பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரு பிரச்சனை வரும், எதிர்த்து வரும்னு தெரிஞ்சு தான் நீங்கள் போவீங்க. ஆனால் அங்கே போகிறதுக்கு முன்னாடி நிறைய ஒர்க் அவுட் பண்ணிட்டு போங்க. ஒர்க் அவுட்னா என்ன,
அவன் அப்படி பேசுனா நம்ம அமைதியாக இருக்கணும், கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு போங்க. ஏன்னா செவ்வாய் உங்கள் ராசிக்கு வந்திருக்கனால கோவத்தை ஏற்படுத்தி விடுவார். சாதாரண சின்ன விஷயத்துக்கெலாம் உங்களை அறியாமையே கோவத்தை அதிகப்படுத்தி விடுவார். அப்போ வந்து என்னென்னா நிதானம் கெட்டு போகும். கன்னி ராசிக்காரங்களே ரொம்ப நிதானித்து தான் ஒவ்வொரு காரியங்களும் செய்யக்கூடிய நபர்கள். ஆனால் இந்த மாதத்தில் சனியும் செவ்வாயும் இருக்கனால செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி, புரியுதுங்களா? சனியும் செவ்வாயும் இருக்கனால, செவ்வாய் அஷ்டமாதிபதியாக இருக்கனால ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து கோபம் வரும். அந்த அந்த கோபத்தினால நிதானத்தை இழப்பீங்க. இந்த விஷயங்களெல்லாம் தவிர்த்துடுங்கன்னு சொல்கிறேன். இது வந்து என்னென்னா கன்னிராசிக்காரங்க சாதிக்கிறதுக்காகவே பிறந்தவங்க நீங்கள். ஸோ அதனால் தயவு செய்து நிதானமாக இருங்க, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்க. அதாவது என்ன பிடிக்கும் மீன்ஸு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, நிதானமாக இருக்கிறதுக்கு. நீங்கள் ஒரு டயட்டில் இருக்கீங்கன்னா தாராளமாக கோவம் வருது, நிதானம் இல்லைன்னா பிரியாணி சாப்பிடுங்க, இல்லை ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க, என்ன வேணால் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ. ஒரு மியூசிக் கேளுங்க, படத்துக்கு போங்க, புது ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கங்க. இது மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ டைவர்ட் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். நான் என்ன சொல்ல வரேன்னா டைவர்ட் பண்ணுங்கள். அந்த சுச்சுவேஷன்லேயே இருக்காதீங்க. இது வந்து உங்களுடைய மிஸ்டேக் இல்லை, ஏண்டா எனக்கு இப்படி நடக்குதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. தயவு செய்து கோச்சாரத்தில் இந்த கிரக சேர்க்கையினால் உங்களுக்கு இருக்குது, இதுவும் கடந்து போகும். அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லிட்டேன். இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய உழைப்பு ஒரு நாள் கட்டாயம் வெற்றி பெறும். அதனால் நீங்கள் மனசு இந்த டைமில் வந்து கொஞ்சம் குழப்பமாகவும் நிதானத்தை இழக்கக்கூடிய அமைப்புகளும் வரனால அமைதியாக ஹேண்டில் பண்ணுங்கள். அவ்வளோதான். பொதுவாகவே இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாதம். உங்களுக்கு வந்து சூரியன் 11 இருக்கனால சர்வ தோஷம் இல்லை, கோடி தோஷ நிவர்த்தின்னு சொல்லுவாங்க. 11 இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி 12ஆம் இடத்துக்கு கேது போயிட்டார். அதனால் நிறைய இறைவனுடைய வழிபாடு பண்ண உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஒவ்வொரு நாளும் நீங்க அடைவீங்க. குரு வந்து 10ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தையும் பார்க்கறாரு, 6ஆம் இடத்தையும் பார்க்கறாரு. நல்ல இன்கம் வரக்கூடியது. அப்போ காசு பணம் வரதுல எப்படி இன்னும் அதை பெருக்கலாம் அப்படிங்கக்கூடிய மைண்ட் செட்டப்ல இருந்து அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களை ஒருத்தன் அவமானப்படுத்துறான், உங்களை ஒருத்தன் பேசுறான் அப்படின்னா அதுக்கெல்லாம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது ஒர்த் இல்லாத விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. மற்றவங்க என்ன சொல்லிட்டு போனாலும் சரி, உங்களுடைய வேல்யூ அப்படிங்கிறது உங்களுக்கும் உங்களை சார்ந்தவங்களுக்கும் தெரியும். ஸோ அதனால் நீங்கள் பெரிய லெவலில் ரியாக்ட் ஆகாமல் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப பெட்டரு. காசு பணம் வருது அப்படின்னாலே கன்னிராசிக்காரிங்க ரொம்ப ஜாலியாகிருவாங்க. ஸோ அந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கனாலே, அதாவது நீங்கள் 1 லட்சம் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சிங்க அப்படின்னா 10 லட்சத்தை நீங்கள் சம்பாரிச்சிடலாம். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 லட்சம்னு நீங்கள் ஒரு டார்கெட் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன டார்கெட் வைக்கிறீங்களோ அதை விட 10 மடங்கு உங்களால் அடைய முடியும் இந்த மாதம். ஸோ அதனால் அதில் கவனம் செலுத்துங்க. வழக்கம் போல தான் கன்னிராசிக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கார். உங்களுடைய லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் அனுசரித்து தான் போயாகணும். முக்கியமாக லைஃப் பார்ட்னரு சண்டை சச்சரவுகள் வரத்தான் செய்யும். ஆனால் அது எல்லாமே சமாதானமாகக்கூடிய டைம் தான். 5 கூடையவரும் 7ஆம் இடத்துல இருக்கனால ஒரு சிலருக்குலாம் இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் வந்து இந்த டைமில் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஆடி மாதம் நல்ல மாதம் இல்லை, ஆடி மாதத்தில் செஞ்சால் ஆடி போயிடும் அப்போல்லாம் நினைக்காதீங்க. பொதுவாகவே திருமணம் வந்து ஏன் ஆடி மாதத்தை எந்த விஷயத்தில் செஞ்சாலும் அதிகமாக ஆகும், பெருக்கு, ஆடி பெருக்குன்னு தான் சொல்லுவோம். ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, கல்யாணம் மட்டும் ஆடி மாதத்தில் பண்ணாதீங்க. வாழ்க்கையில் ஒரு டைம் தான் கல்யாணம் நடக்கணும். ஸோ அதனால் கல்யாணம் மட்டும் ஆடி மாதத்தில் தவிர்த்துருங்க. ஆனால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, தாராளமாக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. உங்களுக்கு நல்ல காரியங்கள் வருதுன்னா அதை அப்போவே பிடிச்சி டக்குன்னு செஞ்சு உங்களோட வெற்றியை அப்போவே அடைஞ்சிக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாகவே வந்து இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் தான். அந்த கிரகப்பெயர்ச்சிகள், அதாவது சுக்கிரனும் வந்து சரி, செவ்வாயும் சரி அடுத்தடுத்து பயிற்சி ஆகிறதுனால இதெல்லாம் ரொம்ப நல்லது தான். 11ஆம் இடம் ரொம்ப நல்லா இருக்குது. ராசி அதிபதியே 11லையும், அதே மாதிரி சூரியனும் 11ல் இருக்குது. ரொம்ப பொதுவாகவே ஒளி கிரகங்கள் 11ல் வரும்போது நம்ம நினச்ச காரியங்கள் ஈஸியாக கை கொடுங்க. இதுக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்கள், உபாசன தெய்வம் பண்ணுங்கள். இந்த மாதம் குரு பூர்ணிமா வரதுனால பொதுவாகவே உங்களுக்கு 7ஆம் இடம் குரு பாதகமாக இருக்கனால தயவுசெய்து உங்களுடைய குருநாதர்கிட்ட ஒரு வஸ்திரதானம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. குருவோடைய பிளெஸிங் இருக்க நம்ம மேலும் மேலும் சிறந்து விளங்குவோம், மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடையும். அதனால் வந்து கன்னிராசிக்காரங்க வந்து குருவோடைய பிளெஸிங்கை வாங்கிக்கோங்க. ஏன்னா 7ஆம் இடம் பாதகமாக இருக்குது, 7ஆம் வீடு குருவோட வீடாக இருக்குது. அதனால் சொல்கிறேன். இல்லைன்னா சித்தர்களுடைய ஜீவசமாதிக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வளர்ச்சி தான். அவங்களுக்கு
உங்களுக்கு தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, பல மடங்கு வளர்ச்சிகள் இருக்குது. வழக்கம் போல் உங்களையே குறை சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. குரு சுக்கிரனும் கோச்சாரத்தில் சேருது. உங்களுடைய பேரை அவமானங்களோ அசிங்கங்களோ படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அஷ்டமாதிபதி செவ்வாய் லக்னத்தில் இருக்கார். பெண்கள் எல்லாருமே, கன்னிராசி பெண்கள் எல்லாருமே ஒரு அவமானத்தை கடந்து வந்து தான் ஆகணும். ஆனால் அந்த அவமானத்தை கடந்து வந்துட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் அதுக்கப்புறம் எல்லாமே வெகுமானம் தான். உங்களுக்கு வளர்ச்சி மட்டும்தான் இருக்கும். மிகப்பெரிய லெவலில் சாதனைக்குரிய மாதம் தான் இந்த மாதம். குடும்பத்தில் கொஞ்சம் ஒத்துழைப்பு இல்லாமல் இருக்கும். அதை எல்லாமே கிராஸ் பண்ணி வாங்க. அதே மாதிரி குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. பல்லு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி பிபி, அதாவது பிளட் ப்ரெஷர் எல்லாம் நார்மலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபுட்டு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த மாதத்தில் வந்து ஒரு பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டது ஏதாவது ஒரு சர்ஜரி இந்த மாதிரி வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பிரசரம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆடி மாத ராசி பலன்கள் மேச ராசிக்கு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா ஜூலை 17, 2025 அன்று இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வருமானத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு நல்லா தான் இருக்கும். 2 குடையவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக 2ஆம் இடத்துலேயே, சுக்கிரன் வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துலேயே ஆட்சி பெற்றிருக்காரு. பொதுவாகவே வந்து 7 சனியுடைய பாதிப்புகள் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து கோச்சாரத்தில் வந்து குரு பயிற்சி ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி சுக்கிரனும் உங்களுக்கு பயிற்சி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பொதுவாக இந்த மாதம் வந்து பயணங்கள் அதிகமாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு வருமானம் எதிர்பார்க்குறீங்களோ அதே அளவுக்கு கொஞ்சம் செலவும் இருக்கும். இந்த செலவெல்லாம் நீங்கள் வந்து சுப விரயங்களாக மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதம் வந்து வீடு வாங்குறதுக்கு உண்டானதோ அல்லது வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டானது, தொழிலுக்கு வந்து ஒரு இடம் பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த டைமில் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டமும் இருக்குது. நீங்கள் இவ்வளோ நாளாக போட்ட எஃபர்ட்ஸுக்கு வந்து நீங்கள் எவ்வளவோ முயற்சிகள் போட்டு ஃபெயிலியர் ஆகிருந்திருக்கும். இந்த மாதம் ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதியாக உண்டு. ஆடி மாதம் அப்படின்னா அது கெட்ட மாதம், அதில் எதுவுமே செய்யக்கூடாது அப்படிங்கக்கூடிய இதெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் கடுமையான முயற்சிகளை போடுறீங்க, அதுக்கு உண்டான பலாபலன்கள் கட்டாயம் உங்களை தேடி வரும். நீங்கள் என்ன முயற்சிக்கிறீங்களோ அது 1க்கு 2ஆக உங்களுக்கு திரும்ப கண்டிப்பாக வந்து சேர்த்துரும். பொதுவாக 7 சனி நிறைய பேர் சொல்கிறீங்க. இந்த மேசராசிக்கு வந்து 7 சனி ஆரம்பிச்சிருச்சு, அதனால் நிறைய பிரச்சனைகள். பொதுவாகவே மேச ராசிக்காரங்களுக்கு இந்த கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதுவும் மன ரீதியாக வந்து மனச்சங்கடங்கள் அதிகமாக இருக்கும். பட் ஆனால் அதையே நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போக முடியாது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாலே நீங்கள் முன்னேறிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் முன்னேறீங்க அப்படின்னா அடுத்தடுத்து இருக்கும். அதாவது ஓடக்கூடிய நதி எப்போவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நதி வந்து கடலை நோக்கி அடையணும், சங்கமிக்கணும் அப்படின்னா மலையிலேருந்து உச்சியிலேருந்து வருது, அதுக்கப்புறம் ஒரு நதியாக மாறுது. அது சேறு சகதிகள் சாக்கடைகள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு நதியாக மாறி அதுக்கப்புறம் அது போய் கடலில் சங்கமிக்குது. இதுதான் வழியில் நம்ம இப்படி ஆயிட்டமே அப்படி ஆயிட்டமேனு அது ஃபீல் பண்ணுறது இல்லை. ஆனால் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு குளமோ ஒரு குட்டையோ இருக்குது அப்படின்னா அதில் கொசு வைக்கும், ஈ வைக்கும், அப்படியே இருக்கும். அதனால் உங்களுக்கு லைஃப்பில் பிரச்சனை இல்லை அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மேசராசிக்காரங்க நிறைய பேர் வந்து எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு இருக்காங்க. பொதுவாக மேசராசிக்கு பிரச்சனைகள் இருக்குது, அதை நான் ஒத்துக்கிறேன், அதை நான் கட்டாயம் மறுக்கல. ஆனால் பிரச்சனை இருந்தால் வேறு வழி இருக்கும்ல. வேறு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக நின்று நீங்கள் போனீங்கன்னா கட்டாயம் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். இந்த 26 ஜூலை 26ஆம் தேதி சுக்கிரன் வந்து பயிற்சி ஆகிறாரு. சுக்கிரன் வந்து குருவோட சேர்றாரு. ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. அப்போ வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா இன்னும் நிறையா, அதாவது 3ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சுக்கிரன் வந்து நல்ல காசு பணம் எதிர்பார்க்காத ஒரு விஷயங்களை உங்களுக்கு நடத்தி கொடுப்பாரு. பாக்கிய ஸ்தானத்தை சுக்கிரன் பார்க்குறாரு, 2 குடையவர். நீங்கள் இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த காசு பணம் அப்படிங்கிறது கட்டாயம் உங்களுக்கு வரும். நீங்கள் எஃபர்ட்ஸ் போட்டுட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வேலைக்காக நிறைய தொழில் ரீதியாக பிஸ்னஸ் ரீதியாவோ அல்லது உத்தியோக ரீதியாவோ ஒரு பணத்தை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த பணம் வரதுக்குண்டான அமைப்புகள் கட்டாயம் உண்டு. அதே மாதிரி 27ஆம் தேதி 28ஆம் தேதி வந்து செவ்வாய் வந்து கன்னி ராசிக்கு வந்துடுறாரு. செவ்வாயும் சனியும் கோச்சாரத்தில் பார்வை நேருக்கு நேர் சமசப்தமமாக இருக்கிறாங்க.
இந்த டைம்லங்க பொதுவாகவே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தில் சனி செவ்வாய் இருக்கான்னு பார்த்துக்கங்க, செக் பண்ணிக்கோங்க. அவங்க மட்டும் ஜாக்கிரதையாக இருந்தால் போதும். என்ன விதத்தில் ஜாக்கிரதை அப்படின்னா, அது பொது பலன்கள் தான். ஸோ எந்த விதத்தில் இருந்தாலும் சரி, ஒருத்தட்ட பேசுறது கூட நீங்கள் ஜாக்கிரதையாக தான் பேசி ஆகணும். வண்டி வாகனங்களில் போகும்போதும் உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லைனாலுமே வேணுக்குனே வந்து வாலண்டரியாக வாடா வாடான்னு கூப்பிடுவாங்க. நீங்கள் உங்கள் காதில் விழாத மாதிரி அப்படியே திரும்பிக்கிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த சனி செவ்வாய்ங்கிறது மட்டும் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த கிரக சேர்க்கை வரும்போது உங்களை டெம்ப்ட் பண்ணி விடும். நீங்கள் நார்மலான டேஸை காட்டிலும் உங்களை வந்து தூண்டி விடுவாங்க. ஆனால் ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க, அவ்வளோதான். ஆனால் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்ல டெவலப்மெண்ட்டு, செமையான டெவலப்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு வந்து 5 கூடைய சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால் பிஸ்னஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறது, மாற்றுறது, நிறைய மாற்றங்கள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. 3ஆம் இடத்துல சுக்கிரனும் குருவும் சேர்க்கை இருக்கனால அது வந்து 7ஆம் இடத்துல வந்து பார்வை இருக்குது, குருவோடைய பார்வை இருக்குது. 7ஆம் இடத்துலையும் பார்க்குது. குரு வந்து சாதாரணமாக பார்க்குறதுக்கும் சுக்கிரனோட சேர்ந்து பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இவ்வளோ நாளாக எந்த ஒரு விஷயத்த இப்படி வச்சுட்டு இது நம்ம மீறலாமா வேண்டாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. நிறைய கன்ஃபியூஸ் இருக்கும். அந்த குழப்பங்கள் எல்லாமே தீரக்கூடிய மாதம் இது உங்களுக்கு. சரிங்களா? இதை வந்து பிரேக் பண்ணி விட்ருவீங்க. குருவும் சுக்கிரனும் எப்போ சேருதோ அப்போ உங்கள் குழப்பங்களை எல்லாத்தையுமே வந்து பிரேக் பண்ணி விட்றதுக்கு உண்டான டைம் வந்துருச்சு. அதை கட்டாயம் பிரேக் பண்ணிடுவீங்க. நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் ரீதியாக நிறைய புது புது முயற்சிகள் எடுப்பீங்க. அத்தனை முயற்சியுமே உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். புது பார்ட்னர்ஸ் வருவாங்க. ஏற்கனவே இருந்த பார்ட்னர்ஸ் வந்து ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தால் அவங்க போயிட்டு புது பார்ட்னர் கிடைப்பாங்க. பிஸ்னஸ் வந்து இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணலாம்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். தொழில் தொடங்குறதுக்கு அப்படின்னா எப்போ வேணால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஃபண்டு, இடம், முதலீடு எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு தாராபலன் பார்த்துட்டு உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. அது வந்து இந்த மாதம் ஆடி மாதம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஆடி மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணால் ஆடி போயிடும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சும்மா. பட் ஆனால் ஆடி அப்படின்னாலே பெருக்கு தான். நீங்கள் எந்த ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு பல மடங்கு பெருகி தான் வரும். அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க. பொதுவாக உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு உத்தியோகத்தில் வந்து உங்களுக்கு நிறைய பாராட்டுகள், அங்கீகாரம்லாம் கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து உங்களுடைய ஒர்க்லேருந்து கீழே இறக்குறதுக்கு, இல்லை பனிஷ்மெண்ட் வாங்குறதுக்கு, உங்கள் பேரை கெடுக்கிறதுக்கு, இது மாதிரி உங்களுக்கு பேக் சைட்லேருந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதிலேருந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு முன்னாடி எதுவுமே தெரியாது, பின்னாடி இருந்து தான் வந்து எல்லாமே செயல்படுப்பாங்க. பொதுவாகவே மேச ராசிக்காரங்க எதில் கட்டாயம் வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேச ராசிக்காரங்க எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய எதிரிகள்கிட்ட நீங்கள் சமாளிச்சிருவீங்க. எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலும் ஒரு எதிரியை ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணி அதை வந்து ஈஸியாக வந்து நீங்கள் சமாளிச்சிருவீங்க. ஆனால் நண்பர்கள்கிட்ட தான் நீங்கள் இந்த மாதம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பொதுவாகவே உங்களுக்கு இந்த மாதம் நண்பர்கள்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் ஃப்ரெண்ட்ஸை பற்றி தப்பாக சொல்லலை, ஜாக்கிரதையாக இருங்கன்னு தான் சொல்கிறேன். சனியும் செவ்வாயும் கோச்சாரத்தில் ஒன்றாக சேருது, சம சப்தமாக இருக்கும்போது நண்பர்களே எதிரிகளாகவோ அல்லது துரோகிகளாகவோ மாறுறதுக்குண்டான அமைப்பு. அதனால மனம் நொந்து போவது, இது மாதிரி ஏமாற்றப்படுறது, இது ஒன்று ஏமாறணும் இல்லை ஏமாற்றணும். எதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அப்படிங்கிறத இது பண்ணுங்கள். நான் ரெண்டுக்குமே ரெடி இல்லை அப்படின்னா புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி கரெக்டாக எல்லாத்துக்கிட்டையுமே லிமிட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சூப்பர் தான். ஃபினான்ஷியலாக நல்ல க்ரோத் இருக்குது, உத்தியோகத்துலேயும் நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது. அதே நேரத்தில் வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் பயணங்கள் உறுதியாக உண்டு. 3ஆம் இடமும் சரி 4ஆம் இடமும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால ட்ராவல் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. அதே மாதிரி 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து நீங்கள் காதலிக்கக்கூடிய நபர்கள் அல்லது உங்களுடைய காதலனோ அல்லது காதலியோ உங்களுக்கு மன ரீதியாக ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாமே கிராஸ் பண்ணி தான் வந்தாகணும். செவ்வாயும் சனியும் பார்க்கும்போது பிரிவினைகள், அதே மாதிரி கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவுகள், ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் வாக்குவாதங்கள், இதெல்லாமே வரும். பொதுவாகவே கணவன் மனைவி உறவில் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. மேச ராசிக்காரங்க தங்களுடைய மனதுக்கு பிடித்தவர்களுடைய வாக்குவாதம் தவிர்க்கிறது நல்லது.
உங்கள் மேலே தப்பு இல்லை அப்படின்னா கூட, உங்களுடைய பார்ட்னர் தப்பு செய்கிறாங்கன்னா கூட அந்த டைமில் சொல்லாமல் அதுக்கு ஒரு நாள் 2 நாள் டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அது ஒரு பிரேக்கப்புக்கு கொண்டு வந்துடும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ரிலேஷன்ஷிப்பில் திருமணம்ங்கிறது திடீர்னு திருமணம் பேச்சுகள் வந்து ஏதாவது ஒரு சுமூகமான நல்ல செய்தி இந்த மாதம் உறுதியாக இருக்குது. ஒரு வரன் கூடி வரும்போது அது ஆடி மாதம் வேண்டாம் அப்படின்னு சொல்லாதீங்க. ஆடி மாதம் பெருக்கும். அதனால் நல்ல ஒரு விஷயத்த இது பண்ணுறீங்க அப்படின்னா அது சார்ந்த ரீதியாக உங்களுக்கு ஒரு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது திருமணத்தில் போய் முடியும். அதனால் குருவும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கனால இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல மாதம் தான். சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு உண்டானது. அதே மாதிரி காதல் கல்யாணம் ஒரு சிலருக்கு திடீர்னு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுக்கு உண்டானது நடந்துடும். ஏன்னா குரு சுக்கிரன் சேரும்போது கோச்சாரத்தில் அந்த திடீர்னு இந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் எல்லாம் இந்த மாதிரி டைமில் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதையும் பார்த்துக்குங்க. படிப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல படிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நல்ல வந்து புத்தி கூர்மை ஞாபக சக்தியெலாம் வரும். படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உயர்கல்வியில் படிக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல டைமு. நீங்கள் அடுத்தது உங்களுடைய கெரியரை சூஸ் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான மந்த்து தான். அதனால் இந்த மாதத்துலேருந்தே உங்களுடைய எஃபர்ட்ஸ் எல்லாம் போடுங்க. மிகப்பெரிய லெவலில் டெவலப் ஆயிடுவீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய மாதம் தான். ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்தது. அதனால் பெண்கள் எல்லாருமே அம்மனை வழிபாடு பண்ணுங்கள். இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தில் அம்மனுக்கு வந்து வளகாப்பு போடுவாங்க. அதில் எல்லாருமே வந்து வளையல் வாங்கி கொடுத்து அந்த பூஜையில் கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. யாருக்காவது குழந்தைகள் இல்லை அப்படின்னா இந்த ஆடி பூரத்தில் அம்மனுக்கு வளகாப்பை போய் பாருங்கள். அந்த வளகாப்பில் ஏதாவது உங்களுக்கு என்ன முடியுதோ அதில் நீங்கள் கலந்துக்கங்க. அதை செய்யுங்க. கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் உறுதியாக உண்டு. பெண்கள் வந்து கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். சனியோடைய பார்வையும் செவ்வாயோட பார்வையும் சப்தமமாக இருக்கனால கணவன் மனைவியுடைய வாக்குவாதங்கள் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அல்லது கணவருடைய தேக ஆரோக்கியங்கள் பாதிக்கப்படுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் பார்க்கக்கூடிய உத்தியோகமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி நீங்கள் பயணங்கள் பண்ணுற மாதிரி வரும். அப்போ வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் உங்களுடைய கணவர்கிட்டையோ அல்லது கல்யாணம் ஆகாத பெண்கள் இருந்தால் பேரண்ட்டுக்கிட்டையோ சொல்கிறதுக்கு உண்டான பேரண்ட்டுக்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் போகணும். கரெக்டான இன்ஃபர்மேஷன் எங்கேயாவது வெளியூர் போகிறீங்க அப்படின்னா கரெக்டான இன்ஃபர்மேஷனை சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாக இந்த இன்ஃபர்மேஷனில் வந்து பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோச்சாரத்தில் குருவும் சுக்கிரனும் சேரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து அதாவது ப்ராடாக யோசித்து செய்வீங்க. அதாவது முற்போக்கு சிந்தனையோட நல்லா யோசித்து அது நல்லதுக்காக செய்வீங்க. ஆனால் அதுவே உங்களுக்கு ரிவர்ஸாக வரும். குரு சுக்கிரன் சேரும்போது நம்ம கல்ச்சருக்கு எதிரானவங்கன்னு உங்களுக்கு பேர் கட்டி விட்டுருவாங்க. இது எல்லாமே இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கத்தான் செய்யும். ஆனால் இதிலெல்லாம் காதில் வாங்கிக்காமல் உங்கள் ரூட் தனி ரூட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உண்டான பாதையில் நீங்கள் முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். இந்த குரு சுக்கிரன் சேரும்போது நிறைய வாய்ப்புகளும் வரும். அதே நேரத்தில் பெண்களை பொறுத்த வரைக்கும் கெட்ட பேரும் வரும். ஸோ உங்களுக்கு அதாவது பேரை வச்சு எந்த விஷயமும் கிடையாது. ஆனால் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி போயிட்டீங்கன்னா அதே பேசினவங்க உங்களே வந்து கெட்ட விஷயமா பேசினவங்களே பாராட்டி புகழ்ந்து பேசுவாங்க. நரம்பில்லாத நாக்கு என்ன வேணால் பேசும். அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு முன்னேறி வந்துட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களோட அப்பாயின்மெண்ட்டுக்காக உங்களே புகழ்ந்து பாடிட்டு உங்களுக்கு அர்ச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் காதலில் வாங்க முன்னேற்றம் மட்டும்தான் உங்களுடைய நோக்கமாக இருக்கணும். அந்த மாதிரி போங்க. பொதுவாகவே மேச ராசிக்கு இந்த மாதம் வந்து பொருளாதார ரீதியாக நிறைய வளர்ச்சிகள் இருக்குது. அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது. அரசாங்கத்துறை அரசியல்வாதிகளுக்கு பொதுவாக நான் சொல்கிறது 7 சனி காலகட்டங்களில் உங்களுக்கு பொதுமக்களுடைய சப்போர்ட் இருக்குது. அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதே சேம் டைம் நேர்மையான விஷயங்களுக்கு எப்போவுமே சனி பகவான் உறுதுணையாக தான் இருப்பாங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நிறுத்தி நிதானமாக செய்யலாம். தகவல் தொடர்பு துறை சார்ந்தவங்க அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வளர்ச்சி. தகவல் ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு இந்த தகவல் தொடர்பு துறை இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி. ஒரு சிலர்லாம் ஃபாரின் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உறுதியாக உண்டு. நிறைய பேர் வந்து ஃபாரினில் வேலைக்காக ட்ரை பண்ணுறவங்களாம் இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள். கட்டாயம் அது உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் நினைத்த விஷயங்கள் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. கோச்சாரத்தில் நல்ல அனுகிரகம் இருக்குது. ரியல் எஸ்டேட்
சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது நல்ல வளர்ச்சியாக இருக்குது. கலைத்துறைக்கும் மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு வளர்ச்சி தான். பொதுவாகவே மேச ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.